தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்தில் விஜயோடு இணைந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்வரும் காலங்களில் இது போன்ற கட்சிகளோடு நம்ம துளியும் ஒட்டும் இருக்கக்கூடாது, உரமும் இருக்கக்கூடாது என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட முதற் காரணம் காங்கிரஸோடு நாம் கைகோர்த்து நிற்போம், கூட்டணி அமைப்போம்னு சொல்லி விஜய் பேசியதற்கு தானே. ஸோ மீண்டும் தற்போதைய சூழலில் விஜய் போன்ற நபர்கள் ஆட்சி அமைக்க காங்கிரஸோடு கைகோர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. உறுதியாக நாம் தமிழ் கட்சி இதையும் எதிர்த்து களமாடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க. இருந்த பொழுதிலும் மே மாதம் மீண்டும் ஒரு துரோக செயல் தமிழர்களாகவே நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அந்த கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற KC வேணுகோபால் அவர்கள் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். திமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களும் இருக்கின்ற சீட்டுகளை வைத்துதான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது. ஸோ அவர்கள் கொடுத்த பேட்டியில் தெளிவாக சொல்கிறார், விஜய் போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக எங்களை தொடர்பு கொண்டு பேசினார் அப்படிங்கிறதும் தேசிய அளவிலான தலைமைக்கு இதற்கான முடிவுகளை மாநில அளவிலான தலைமையில் எடுத்துக்கொள்ள விட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டார்கள் அப்படிங்கிறதும் அவர்கள் தற்போதைய சூழலில் விஜயோடு இணைந்து பயணிக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது. ஸோ உறுதியாக இனிவரும் காலங்கள் நாம் தமிழ் கட்சி இதை எதிர்த்து களமாடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கக்கூடிய. அதிமுக போன்ற கட்சிகள் நாங்கள் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் அவர்களோடு சேர மாட்டோம் அப்படிங்கிறது அந்த கட்சியுடைய முன்னாள் அமைச்சர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்படிலாம் இருக்கையில் காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. இவர்களை தவிர்த்து விட்டு பாமக போன்ற கட்சிகளாக இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருக்கட்டும், எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அதித்து ஆட்சியை நடத்தியிருக்கலாம். தேசிய கட்சிகள் வேண்டும் என சொல்லி விஜய் போன்ற நபர்கள் மீண்டுமே இது போன்ற முயற்சியில் ஈடுபட்டு இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை தமிழர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறவர்களே. இதை குறித்தான உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. ஆனால் சீமான் அவர்கள் இனி எதிர்வரும் காலங்களில் 2 நபர்களுடைய அரசியலையும் நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவார். நாம் தமிழ் கட்சி துவங்கப்பட்டதே காங்கிரஸ் போன்ற கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைய தினத்தில் அதை முழுவதுமாக சீமான் அவர்கள் நிகழ்த்தி முடித்து விட்டார். இருப்பினும் இது போன்ற சூழலில் மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுப்பது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் செய்யும் மாபெரும் துரோகமாகவே பார்க்கப்படுகிறவர்களே. இதை குறித்தான உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.